இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்க போகிறது சமாசம் அப்படின்னு ஒரு டாபிக். ஈஸியாக தான் இருக்கும், நல்லா புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஈஸியாகிடும். இது சமாசம். சமாசம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டால், 2 பதங்கள் இருக்கு. இந்த 2 பதங்களுடைய சேர்த்து கொடுத்துருப்பா. அதை நம்ம பிரித்து அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். அதாவது 2 பதங்கள் சேர்த்து கொடுத்துருப்பா, அதுதான் சமாசம். சமஸ்தப்படுத்துறது அப்படின்னா 2 வேர்டு, 2 இல்லை 2க்கு மேலே உள்ள வேர்ட்ஸோ, முதல்ல 2 பார்க்கலாம், அதுக்கப்புறமா 3 வேர்டு 4 வேர்டு தான் நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2 வேர்டு எடுத்துப்போம். 2 வேர்டு இப்போ நம்ம அன்னைக்கு கிளாஸ்ல சொல்லி முடிக்கும் போது எப்படி முடிச்சோம் அப்படின்னா, ராம கிருஹம்னு சும்மா சாதாரணமா அடியேன்னு சொல்றேன். ராம கிருஹம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ராமன் ஒரு பதம் இருக்கு, கிருஹம்னு ஒரு பதம் இருக்கு. ராமன் ஒரு பதம், ராமன் ஒரு சப்தம், கிருஹம்னு ஒரு சப்தம். இந்த 2 சப்தமும் நடுவுல விபக்தி ஒளிஞ்சுன்னு இருக்கும், என்னன்னு நமக்கு தெரியாது. இப்போ நம்ம ராமன் வீடு அப்படின்னு எங்க போறேன்னா ராம வீட்டுக்கு போறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ராமனுடைய வீட்டிற்கு, ராமனுடைய அப்படின்ற பதம் அங்க ஒளிஞ்சின்னு இருக்கு. ஸோ இந்த உடையன்ற பதம் ஒளிஞ்சின்னு இருந்தது அப்படின்னா இந்த பதத்தை சமஸ்த பதம்னு சொல்லுவோம். சமாச பதம் சமஸ்த பதம்னு சொல்லுவோம். சமாச பதம் சமஸ்த பதம்னு சொல்லுவோம். இதே நான் இதை பிரிச்சு நான் அர்த்தம் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ராமஸ்யன்னு இந்த விபக்தி இருக்குல்ல, நம்ம சஷ்டி விபக்தி, அதாவது ராம அகாராந்தகா புல்லிங்கா ராமசப்தா, அந்த ராம சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி உள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கு. அது நமக்கு தெரியவே இல்லை. என்ன ஒளிஞ்சுட்டு இருக்குன்னா சஷ்டி விபக்தி ஒளிஞ்சுட்டு இருக்கு. அப்ப நம்ம பிரிச்சு எழுதும் பொழுது ராமஸ்ய கிருஹம், ராமனுடைய வீடு நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ இந்த அஸ்யன்றது இதுக்குள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, இதை சமஸ்த பதம்னு சொல்வோம். இதை விக்கிரக வாக்கியம்னு சொல்வோம். என்ன சொல்வோம்? விக்கிரக வாக்கியம். இதை பிரிச்சு நம்ம புரிஞ்சுட்டோம்னா அது விக்கிரக வாக்கியம். இதே சமஸ்த பதமா இருந்ததுன்னா இது சமஸ்த பதம். சமாசமா இருந்தது, சமாசம் அப்படின்னாலே இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அடியனுக்கு அந்த ஜி சொல்லும்போது சொல்லி கொடுத்தாரு, ஜோதிராதித்ய சௌத்ரின்னு சொல்லுவேன் இல்லையா, அவர் சொல்லும்போது சொல்வார், ஃபார் எக்ஸாம்பிள் சமோசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சமோசாக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டா, ஒரு உருளைக்கிழங்கு இருக்கு, ஒரு பட்டாணி இருக்கு, அப்புறம் தேவையான காய்கறிகள்லாம் உள்ள இருக்கு, மசாலா இருக்கு, எல்லாம் இருக்கு. அதை நம்ம சமோசான்னு சொல்றோம். அந்த சமோசா அதான். அது ஃபுல்லா என்னவா இருக்கு, நிறைய உள்ள ஒளிஞ்சுட்டு இருக்கு, நமக்கு தெரியல. எப்போ தெரியும்? அதை நல்லா பிரிச்சு பார்க்கும்போது தான் நிறைய உள்ள இருக்கிற என்னென்ன இன்கிரீடியன்ட்லாம் உள்ள இருக்கு, என்னென்ன வெஜிடபிள்ஸ் உள்ள இருக்குன்ற விஷயம் அது உள்ள பிரிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது. அந்த பிரிச்சு பார்க்கறதுன்றது தான் விக்கிரக வாக்கியம். விக்கிரக வாக்கியம்ன்றது பிரிச்சு பார்க்கறது. அப்போ ராமஸ்ய கிரகம்ன்றது விக்கிரக வாக்கியம். ராம கிரகம்னு சேர்த்து எழுதும் பொழுது அது சமஸ்த பதம்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரே பதமா தானே இருக்கு. இதை நம்ம வாக்கியமா பிரிச்சுக்கிறோம், ராமஸ்ய கிரகம் அப்படின்னால, அதனால அது விக்கிரக வாக்கியம்னு சொல்றோம். ஒரே பதமா இருந்ததுன்னா அது சமஸ்த பதம்னு சொல்றோம். அதுதான் சமாசம். இது கிளியரா இருக்கா சுலோச்சனா மாமி? நமஸ்காரம் மாலதி. சமாஸ்தம் என்ன, சமஸ்த பதம் என்ன, ரெண்டையும் யூஸ் பண்றீங்க? சமஸ்த பதம். ஓகே, சமஸ்த பதம். ஓகே, நமஸ்தே பிரபா. நமஸ்தே. சமஸ்த பதம்னாலும் சமாசம்னாலும் ஒண்ணு. சமாசமா இருக்கு அந்த பதம், அவ்வளவுதான். சமாசம்னா உள்ள சேர்ந்து இருக்கு. நம்ம சமஸ்த பதம் வச்சுப்போம். இத விக்கிரக வாக்கியம்னு வச்சுப்போம் பிரிச்சு எழுதுறத. ஓகேமா. இது கிளியரா இருக்கு இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? இப்போ அதே எப்படி எழுதணும் மறந்து போயிட்டேன். ஒரே நிமிஷம். சரி, இது கிளியரா இருக்கு இல்லையா? இப்போ ஒரே நிமிஷம் முனைக்கு எழுதுறது போயிட்டு இப்போ இது கிளியரா இருக்கு இல்லையா? இதுதான் சமாசம். இந்த சமாசம், இது விக்கிரக வாக்கியம். இந்த சமாசத்தை அடியேன் இப்போ உங்களுக்கு ஒரு இது ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. அந்த ஸ்கைப்ல ஷேர் பண்ணது சுலோச்சனா மாமி அன்மியூட் பண்ணி
பார்த்துட்டு இருக்கேன் இல்லையா? அதாவது சமாசம் சமாசத்தை வந்து சமாசகா அப்படின்றதா ஒரு சப்தம். இந்த சமாசம் 4 டைப்பா பிரியறது. என்ன டைப்பா பிரியறது அப்படின்னு கேட்டா, தத்புருஷா அப்படின்னு ஒரு சமாசத்தோட பேரு. தத்புருஷா அது என்னன்னு அடியேன்னு சொல்றேன். தத்புருஷா அப்படின்றது ஒரு சமாசத்தினுடைய பேரு. அடுத்த சமாசத்தினுடைய பேரு அவ்யயீ பாவகான்றது சமாசத்தினுடைய பேரு. அடுத்தது துவந்துவஹா, துவா இன் துவஹா, துவந்துவஹா. சரியா? இது வந்து 3வது டைப். 4வது டைப் பார்த்தீங்கன்னா பகுவ்ரீஹி, பகுவ்ரீஹி அப்படின்னு 4வது டைப். நம்ம எப்படி வேணாலும் இப்ப எடுக்க போறது வந்து அடியேன் தத்புருஷம் எடுத்துட்டு பகுவிரிகி எடுத்துட்டு அப்புறம் தான் அவ்வியை பாவம் துவந்தம் போறோம். அந்த ஆர்டர்ல வச்சுக்கலாம். பார்க்கலாம் அது எப்படி போறதுன்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் தத்புருஷா, நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக தத்புருஷா ஃபர்ஸ்ட்னு வச்சுட்டு இருக்கோம். சரியா? தத்புருஷா அவ்வியை பாவஹா துவந்த்வஹா பகுவிரிகி. இத ஹெட்டிங்க மட்டும் படிங்கோ சுலோச்சனா. Dorarian. Tatpurushah अव्ययो भवः, अव्ययी भावः, अव्ययी 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 भावः, अव्ययी அது भावः, द्वन्द्वः, அப்புறம் बहु बहुव्रीहिः வா बहुव्रीहिः, बहुव्रीहिः. ஓகே அடியா இன்னொரு வாட்டி. तत्पुरुषः अव्ययी भावः, द्वन्द्वः, बहुव्रीहिः, बहुव्रीहिः. ஓகே, இது கிளியரா இருக்கா? இந்த தத்புருஷத்துக்குள்ள ஒரு 4 டைப் இருக்கு. சாமானிய தத்புருஷः, கர்மதாரயः, த்விகு, நன்ய நன்ய பிரபுத்தயः, நன்ய அப்படின்னு வச்சுக்கலாம். நன்ய தத்புருஷன்னு வச்சுக்கலாம். சரியா? இது ஒரு 4 டைப்ஸ். துவந்தத்துல ஒரு 2 டைப் இருக்கு, பகுவிரிகில ஒரு 2 டைப் இருக்கு. அதுக்குள்ளேயும் சப்டிவிஷன்ஸ் இருக்கு, நம்ம பார்க்கலாம். இப்போதைக்கு பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தத்புருஷம்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, அவ்வியை பாவம்னா என்ன, துவந்தம்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயே இப்போ எப்போ வந்து சமாசம் ஆகும்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா 2 பதம் பார்த்தோம் இல்லையா? 2 பதம் இருக்கணும். அது 2க்கு மேற்பட்ட பதங்கள்லாம் இருக்கலாம். முதல்ல இப்போ எடுத்தோம்னா நம்ம 2 பதத்தை வச்சு மட்டும் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 2 பதம், ஏன்னா துவந்த சமாசம் பார்த்தீங்கன்னா 2 பதத்தோட சேராது, 2க்கும் 3 மேல சேரும். சரியா? சோ அது இருக்கட்டும். அதனால இப்ப அடியன் வந்து 2ல இருந்து போறேன். இப்போ ஒரு பதம் இருக்கு, இன்னொரு பதம் இருக்கு. இந்த பதத்துக்கு ஃபர்ஸ்ட் இருக்கிற பதத்துக்கு என்ன சொல்லுவா அப்படின்னா பூர்வ பத. என்ன சொல்லுவா? பூர்வ பதம்னு சொல்லுவா. நம்ம இதுல பார்த்துதான், நம்ம சந்தியில பார்க்கும்போது என்ன பார்த்தோம்? பூர்வ பதத்தினுடைய அந்திம எழுத்துலாம் பார்த்திருக்கோம். ஞாபகம் இருக்கா? சந்தின்றது என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டா, ஒரே பதம், அந்த பதத்துக்குள்ள 2 இடத்துல, அதாவது 2 வர்ணங்கள், 2 வர்ணங்கள் ஏதோ ஒன்று ஆறுது, ஒரு மாறுதல் அடையிறது இல்லையா? ஒன்று வர்றதோ இல்ல அது ஏதோ சேஞ்சஸ்லாம் நடக்கிறது அந்த இடத்துல. அது வந்து ஒரு பதத்துக்குள்ள உள்ள 2 வர்ணங்கள், அதாவது அதுவும் 2 பதம் தான். ஆனா அந்த 2 பதத்துல என்ன ஆச்சுன்னா, கடைசி பூர்வ பதத்தினுடைய அந்திம எழுத்தும் உத்தர பதத்தினுடைய பூர்வ வர்ணமோ 2த்துக்குள்ள ஏதோ நடந்தது, வர்ணங்களுக்குள்ள நடந்தது சந்தி. ரைட்டா? அதே 2 வேர்ட்ஸுக்குள்ள பதத்துக்குள்ள நடக்கிறது சமாசம். அப்போ இத என்ன சொல்லுவோம்? பூர்வ பதம்னு சொல்லுவோம், இத உத்தர பதம்னு சொல்லுவோம். அதாவது இத பூர்வ பதம், பூர்வம் முன்னாடி, பூர்வம்னா முன்னாடி இருக்குன்னு அர்த்தம். பூர்வ பதம், இது உத்தர பதம். இது கிளியரா இருக்கா? உத்தரம்னா அடுத்தது இருக்கிறதுன்னு அர்த்தம். 2வது. சுலோச்சனா மாமி கிளியரா இருக்கா? பூர்வ பதம், உத்தர. இப்போ அடியன் வந்து எழுதியிருக்கேன் பாருங்க, பூர்வ பதம் உத்தர பதம். இப்போ நான் அடியன் போட்டோ ஒன்று அனுப்பிச்சு விட்டேன் பார்த்தேளா? அந்த போட்டோல பார்க்கும் பொழுது இந்த தத்புருஷ சமாசத்துக்கு கீழே பார்த்தேன்னா என்ன எழுதியிருக்கேன்னா உத்தர பதார்த்த பிரதானகான்னு எழுதியிருக்கேன். ரைட்டா? உத்தர பதார்த்த பிரதானகான்னு பிராக்கெட்ல போட்டிருக்கேன். தெரியறதா அங்க இருக்கிறது? நீங்க அன்மியூட்லயே வச்சுக்கோங்க அடியன். சுலோச்சனா மாமி இருக்கிறது தெரியறதா? ஆமா தெரியுது. உத்தர பதார்த்த பிரதான. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உத்தர பதார்த்தனுடைய அர்த்தத்துக்கு பிரதானமா இருக்குமா, அதுதான் தத்புருஷ சமாசம் அப்படின்னு எழுதியிருக்கேன். முதல்ல எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்றத சொல்றேன். இப்போ உத்தர பதார்த்த பிரதானக, உத்தர பதத்தினுடைய அர்த்தத்துக்கு பிரதானப்படுத்துறது எது அப்படின்னா தத்புருஷ சமாசம்.
ரைட்டா? இது எப்படி கண்டுபிடிக்கணும் அடியேன்னு சொல்றேன். அதே மாதிரி அவ்யயி பாவக கீழே என்ன எழுதியிருக்கேன், பூர்வ பதார்த்த பிரதானகன்னு எழுதியிருக்கேன். அதே மாதிரி அதாவது பூர்வ பதம்ன்றது ஃபர்ஸ்ட் இருக்கிற பதத்துக்கு பிரதானம் இருந்ததுன்னா அது அவ்யயி பாவம். உத்தர பதத்துக்கு பிராதானியம் கொடுத்திருந்தா, பதார்த்தத்துக்கு பிரதானியம் இருந்ததுன்னா அது தத்புருஷ சமாசம். ரைட்டா? துவந்தத்துக்கு என்ன எழுதியிருக்கேன் பாருங்க, உபய பதார்த்த பிரதானகன்னு எழுதியிருக்கேன். ரெண்டு பதத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பிரதானம் அப்படின்னா பிரதானத்தினுடைய தத்திதான் பிராதானியம். ரைட்டா? சோ ரெண்டு பதத்துக்குமே பிராதானியம் இருந்ததுன்னா, இங்க பிரதானம் போட்டிருக்கோம், அடியன் ததிதமா சொல்றேன். பிராதானியம் இருந்தது, ரெண்டு பதத்துக்குமே பிராதானியம் இருந்ததுன்னா அது துவந்த்வ சமாசம். ரைட்டா? அடுத்தது பகுவிரிகின்றது இந்த ரெண்டு பதத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் இருக்காது, வேற ஏதோ ஒரு பதத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பா. அந்நிய பதம், அந்நியர்கள் சொல்லுவோம்ல, அந்நியர்கள்னா வெளிநாட்டவர்கள், நம்ம இங்க சொல்றோம் இல்லையா அந்நியர்கள் அப்படின்றது. இந்த இடத்துல அந்நிய அப்படின்னா இன்னொன்னு அர்த்தம். அப்போ பூர்வ பதத்துக்கும் இல்ல உத்தர பதத்துக்கும் பிராதானியம் கிடையாது, வேற ஏதோ ஒரு அந்நிய பதத்துக்கு அந்நிய பதார்த்த பிரதானஹா எது பகுவிரிஹி. இது கிளியரா இருக்கா இந்த கான்செப்ட்? இது எப்படி கண்டுபிடிக்கணும்னு அடியன் அர்த்தத்தை சொல்றேன். இப்போ இன்னொரு வாட்டி சொல்றேன். அதாவது பூர்வ பதத்துக்கு பிராதானியம் இருந்ததுன்னா அவ்யயி பாவம். ஏன்னா அவ்யயம் எப்போதுமே ஃபர்ஸ்ட்ல தான் வரும், நல்லா ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு இல்லையா? அவ்யய சப்தம் பார்த்தோம் இல்லையா, அவ்யயங்கள் உப ஆ அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் ஞாபகம் இருக்கா? அவ்யயம் இன்டிக்ளைனபிள் வேர்ட், அவ்யய பதம் பார்த்தோமே, நிறைய பார்த்தோமே. நிஸ் பரி அப்படிலாம் பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறதுலாம் என்னது அவ்யய பதம். அவ்யய பதம் எப்பவுமே ஃபர்ஸ்ட்ல தான் வரும். சோ ஃபர்ஸ்ட் அதனாலதான் அவ்யயி பாவ சமாசம். சோ முதல்ல அது வந்ததுன்னா அது எப்படி வரும்னு நான் சொல்றேன். அது ரொம்ப ஈஸி, அவ்யயி பாவம் ஈஸியா இருக்கிறதுனால தான் அதையும் கடைசியா வச்சுக்கலாம்னு சொன்னேன். சரியா? சோ இது அவ்யயி பாவ சமாசம். அதாவது பூர்வ பதத்துக்கு பிராதானியம் இருந்ததுன்னா அவ்யயி பாவ சமாசம். ரைட்டா? உத்தர பதத்துக்கு பிராதானியம் இருந்தது அப்படின்னா தத்புருஷ சமாசம். ரெண்டாவது பதத்துக்கு, அதாவது உத்தர பதத்துக்கு ரெண்டு பதத்துக்குமே பிராதானியம். உபயனா ரெண்டுன்னு அர்த்தம் இல்லையா? உபய அப்படின்னா உபய வேதாந்திலாம் சொல்லுவோம் இல்லையா, உபய திராவிட வேதம் சம்ஸ்கிருத வேதம் ரெண்டும். அப்போ உபயனா ரெண்டுன்னு அர்த்தம். உபய பதார்த்த பிராதானியம் இருந்ததுன்னா அது துவந்த்வ சமாசம். அந்நிய பதம், இது ரெண்டுத்துக்குமே இம்பார்ட்டன்ஸ் இல்லாம வேற ஏதோ ஒரு பதத்துக்கு, அந்நிய பதத்துக்கு பதார்த்தத்துக்கு பிராதானியம் இருந்ததுன்னா அது பகுவிரிஹி. இது கிளியரா இருக்கா இது வரைக்கும்? கிளியரா இருக்கு. இப்போ இந்த எப்படி இத பூர்வ பதத்துக்கு தான் பிராதானியம் இருக்கு, உத்தர பதத்தான் பிராதானியம் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டா, அதுக்கு கிரியா சப்தத்தை வச்சுதான், வேர்பை வச்சுதான் பூர்வ பதத்துக்கு பிராதானியம் இருக்கா உத்தர பதத்துக்கு பிராதானியம் இருக்கான்னு கண்டுபிடிக்க போறோம். கிளியரா இருக்கா? இப்ப அடியன் ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தா உங்களுக்கு புரியும். இது பூர்வ பதத்துக்கு பிராதானியம் இருக்கா, இம்பார்ட்டன்ஸ் இருக்கா, உத்தர பதத்துக்கு பிராதானியம் இருக்கா, ரெண்டு பதத்துக்குமே இருக்கா, இல்ல வேற ஏதோ ஒரு பதத்துக்கு இருக்கான்றது புரிஞ்சிடும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் அடியன் கொடுக்குறேன். இது வரைக்கும் கிளியரா இருக்குல்ல? Okay. Example. Not able to unmute. Okay, no problem. Sita patihi gacchati அப்படின்னு ஒரு சென்டென்ஸ், ஒரு வாக்கியம். சீதா பதிஹி கச்சதி. சுலோச்சனா மாமி இது கிளியரா இருக்கா? அடியன் எழுதுனது தெரியுது. சீதா பதி கச்சதி. சீதா பதிஹின்னு சொல்லணும். சீதா பதிஹி கச்சதி. இதோட மீனிங் சொல்லுங்க. சீதா பத்தின்னா எனக்கு தெரியல. கச்சத்தின்னா போறாருன்னு அர்த்தம் இல்லையா? போறார். யாரு போறா அப்படின்னு கேட்டா யாரு? கஹ கச்சதி? சீதாவுடைய பதி. சீதாவுடைய பதி கச்சதி. இப்போ
பத்திக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, சீதா போகல. சீதாவினுடைய பத்தியான ராமர் தான் போறார். சீதா பத்தி கச்சதி. அப்போ எதுக்கு சீதா போறான அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம்? இல்ல, பத்திக்கு போறாருன்னா அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். பத்திக்கு விசேஷமா இருக்கிறது சீதான்றது இருக்கட்டும், புரியுறதா? அது பத்திகி கச்சதி, அதாவது ஒரு கணவர் போறார். யாருடைய கணவர்ன்றது அடுத்த கொஸ்டின். கணவர் போறார் அப்படின்றதுதான் நமக்கு இம்பார்ட்டன்ஸ் அங்க, இல்லையா? யாரோட பத்தினா கணவர்னு அர்த்தம். கணவர் போகிறார், யாருடைய கணவர்ன்றதா சீதா அப்படின்றது அடுத்ததுக்கு. சோ சீதா கச்சத்தின்னு இருக்கா இல்ல பத்திகி கச்சதிக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கான்னு புரிஞ்சுக்கணும். ஆமா, எப்பவுமே சமாசம் பண்ணும்பொழுது தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிக்கலாம். அவளோட மதர் டங்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு விக்கிரக வாக்கியம் எழுதுறது வசதியா இருக்கும். சரியா? இப்போ பத்திகி கச்சதி, பத்தினா யாரு? ஆத்துக்காரன்னு அர்த்தம், கணவர்னு அர்த்தம். கணவர் கச்சதி. இப்போ சீதா கச்சத்தின்னு இல்ல, பத்திகி கச்சதினா உங்களுக்கு அர்த்தம் கொடுத்துரும், ரைட்டா? ஆனா அது யாருடைய பத்தின்றது அடுத்த கொஸ்டின். அதுக்கு விசேஷமா இருக்கு, சீதாவினுடைய பத்தின்றது அது அடுத்தது போறது. சோ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் எங்க இருக்குன்னா பத்திகி தான் கச்சதி, ரைட்டா? அப்போ இம்பார்ட்டன்ஸ் பூர்வ பதத்துல இருக்கா உத்தர பதத்துல இருக்கா? உத்தர பதத்துல இருக்கு. அப்ப உத்தர பதத்துல இருக்கிறதுனால இது தத்புருஷ சமாசம்னு நீங்க கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். கரெக்ட். ஓகே, கிளியரா இருக்கா இந்த விஷயம்? சோ நம்ம எப்படி கன்க்ளூட் பண்றோம் இது எந்த சமாசம் அப்படின்னா கிரியாவை வச்சுதான் கன்க்ளூட் பண்றோம். சரியா? இப்போ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு இப்படி புரிஞ்சுக்கோங்க. அடுத்த ஸ்டேஜ்க்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்றேன். இது கிளியரா இருக்கா? இது பிரபா இந்த கச்சதிக்கு பக்கத்துல என்ன இருக்கோ அதை தான் எடுத்து போயிடலாம், அப்படி எடுத்துக்கணுமா? அப்படி கிடையாது. கஹ கச்சதி, கஹா தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். क्वेश्चन கேக்குறேன் இல்லையா? கச்சதினா போகிறார். சீதா கச்சதி கூட வரலாம்ல பண்ணா? சீதா கச்சதி கூட வர முடியும்ல? வர முடியாதே, ஏன்னா பத்திகின்றது இங்க இதுவா இருக்கே. பத்திகி தான் கச்சதி, அது யாருடைய பத்தின்றதுதான் அடுத்த क्वेश्चन. சீதையினுடைய பத்தின்னு. இப்போ ஒரே நிமிஷம், என்னடா இது கஷ்டமா இருக்கு இதுல ஷேர் பண்றது. ஒரே நிமிஷம். நான் இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் உங்களுக்கு. அடடா ஒரு நிமிஷம். டிராயிங். ஓகே. ரங்கநாத பாதுகா பாது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? ரங்கநாத பாதுகா பாத்து அப்படின்னு ஒரு பதம் இருக்கு, ஒரு வாக்கியம் இருக்கு. பாத்து அப்படின்னா காப்பாற்றட்டும். யாரு காப்பாற்றட்டும்? யாரு காப்பாற்றட்டும் மாலதி? பாதுகா காப்பாற்றட்டும்னு எடுத்துக்கலாம். பாதுகா தான் காப்பாற்றட்டும். அது யாருடைய பாதுகாவானாலும் இருக்கலாம். ஓகே, ஓகேவா? இப்ப பாதுகா காப்பாற்றட்டும். இப்ப பாதுகாக்கு தான் இந்த பாத்து வருது. அப்போ பாதுகா தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இங்க. அதனால இது தத்புருஷ சமாசம். உத்தரபத பிராதானியம் இருக்கிறதுனால தத்புருஷ சமாசம். கிளியரா இருக்கா இப்போ? ஓகே ஓகே. ரமா ஒரு நிமிஷம். இங்க ரங்கநாத பாத்து அப்படி மட்டும் வருமா? லைக் நீங்க ராமகிரகம் சொன்னீங்கல்ல. இல்ல புரியல சொல்லுங்க. இல்லப்பா, இந்த பாதுகான்ற வார்த்தை வராம ரங்கநாத பாது அப்படி வருமா? ரங்கநாதகான்னு வரும். ரங்கநாதகன் பிரதமால காமிக்கணும். அப்போ ரங்கநாதக இங்க ரங்கநாத பாதுகான்னு இருக்கறனால இங்க ரெண்டு வார்த்தை இருக்குல்ல. இப்ப ரங்கநாதக பாது அப்படின்னா அது எந்த குரூப் வரும்? இல்ல இதுவும் இதேதான். இப்போ நீங்க சொன்ன மாதிரி ரங்கநாதக பாத்துன்னு வச்சுக்கலாம். ரங்கத்தினுடைய நாதன், இப்ப நாதக காப்பாற்றட்டும். எங்க வேணா நாத்தனா இருக்கட்டும், அவன் ரங்கத்திலயும் இருக்கட்டும், இல்ல காஞ்சிபுரத்துலயும் இருக்கட்டும், இல்ல எங்கோ ஏதோ ஒரு கஷேத்திரத்துல இருக்கட்டும், திவிதேசங்கள்ல யாரா இருக்கட்டும், அது விசேஷம். அதாவது ரங்கஸ்ய நாதக, ரங்கம்னாலே ஸ்ரீரங்கம் தான். சோ ரங்கஸ்ய நாதக நம்ம பிரிச்சுக்க போறோம். கரெக்ட் தான் நீங்க கேட்கறது, சூப்பர் தான். நான் மொத்தமா கொடுத்தேன், பட் நீங்க புரியுது. ரங்கநாதக பாத்து, ரங்கநாதன் காப்பாற்றட்டும்னா
நாதகாக்கு தான் அது போறது. உத்தரபதத்துக்கு பிராதானியம் நாதன் தான். நாதக பாத்து, நாதன் காப்பாற்றட்டும். அவன் எந்த கஷேத்திரத்துல வேணா நாதனா இருக்கட்டும், ரங்கசிய நாதனாவா இருக்கட்டும், இல்ல காஞ்சி நாதக காப்பாற்றட்டும், காஞ்சிபுரத் வரதனா கூட இருக்கலாம், வரதனார் அப்படியும் இருக்கட்டும். புரியுறதா? அது இங்க கஷேத்திர விசேஷமா இருக்கு. ரங்கசிய நாதகன்னு வச்சுக்கலாம், தப்பு கிடையாது. சோ இந்த இடத்துல ரங்கஹ பாத்து கிடையாது, ரங்க நாதக தான் பாத்து. சோ நாதத்துக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு போறது. அதனால உத்தரப்பிரத பிராதானியமா இருக்குன்றத கண்டுபிடிக்கிறோம். எப்படின்னா கிரியாவை வச்சுதான் கண்டுபிடிக்கிறோம். கிளியரா இருக்காது? சரி, ஓகே. மாலதி சாட்டிஸ்ஃபை ஆச்சா? சரி, அகைன் யூ ஸ்ப்ளிட் இந்த நாத்த விட்டுட்டு ரங்க பாத்துனா ரங்கசிய பாத்து, அப்ப அது வந்து வெறும் அந்த ஒரு வார்த்தை தானே இருக்கும். அப்போ உங்களுக்கு கொண்டு வர முடியாதே. ரெண்டு பதம் இருந்தாதானே உங்களுக்கு. அதுதான் நீங்க இல்ல நம்ம வந்து புரிஞ்சிக்க வேண்டியது ரங்கசிய பாத்து அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா, அப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கல்ல. ரங்கசிய நாதகான, அதாவது இதை நம்ம பிரிச்சு எழுதும் பொழுது ராம கிரகம்னு ராமசிய கிரகம்னு பிரிச்சு எழுதணும் இல்லையா, அதே மாதிரி இந்த ரங்கநாதன்ற சப்தத்தை பிரிச்சு எழுதணும்னு நீங்க ஆசைப்பட்டேன்னா, அதாவது இது சமஸ்த பதமா இருக்கு, இதை நான் விக்கிரக வாக்கியமா கொண்டு வந்தேன்னா ரங்கசிய நாதஹ ரங்கநாதஹ, இது அதே பிரிக்கணுமா? அது கண்டிப்பா பிரிக்கணும். எல்லாருமே பிரிச்சு தான் அர்த்தம் புரிஞ்சுக்க முடியும். ஓகேப்பா, ஓகே. புரியுதா? ரங்கசிய நாதஹ நான் பிரிப்பேன், இதையும் பிரிப்பேன், இதையும் நான் பிரிப்பேன். ஓகேவா? ஓகேமா. இப்போ இது கிளியரா இருக்கு இல்லையா? ரமா இப்ப சரியா போயிடுதா? நான் இப்போ 2 கேட்ஜெட்ல ஓபன் பண்ணிருக்கேன் பிரபா. ஓகே இருக்கு பிரபா. இது கிளியரா இருக்குல்ல? குழப்பமா இருக்கேனா இது வரைக்கும்? இல்ல 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 இருக்கு பிரபா, கிளியரா இருக்கு. ஓகே. இப்போ இது வரைக்கும் பார்த்திருக்கோம். அதாவது இப்பதான் ராஜகோபால் சுவாமி ஆன் பண்ணிருக்கார். தப்பா சொல்றேன்னா சொல்லுங்க ராஜகோபால் சுவாமி. இப்போ நம்ம சமாசம் பார்த்துட்டு இருக்கோம். சமாசம்ன்றது 2 பதங்களுடைய சேர்க்கை, சந்தின்றது 2 வர்ணங்களுடைய சேர்க்கை, சமாசம்ன்றது 2 பதங்களுடைய சேர்க்கை. அப்படி இருக்கும் பொழுது 2 பதம் தான் இருக்கணுமான்னா, இப்போ பார்த்த எக்ஸாம்பிளே பார்த்துட்டோம். இப்போ ரங்கநாத பாதுகா பாத்து அப்படின்னும் பொழுதே இந்த இடத்துல 3 பதங்கள் இருக்கு. ரங்கன்னு ஒரு பாதம், நாதன் ஒரு பாதம், பாதுகான்னு ஒரு பாதம், ஒரு பதம் இருக்கு. ஸோ 3 பதங்கள் இருக்கு. ஸோ 2 அண்ட் மோர் தென் 2க்கு மேல இருந்தாலே அது ஒரு அங்க சமாசம் கொண்டு வரலாம் அப்படின்னு நமக்கு நல்லா தெரியும். ஒன்னும் இல்லை, எக்ஸாம்பிள் சுலோச்சனா மாமி தலைக்கோடு உடைக்காம இருக்கும் பாருங்க, சில இடங்கள்ல தலைக்கோடு உடைக்காம போட்டிருப்பா, அங்க சமாசம் இருக்குன்னு அர்த்தம். ஒன்னும் இல்ல, நம்ம ரகுவீர கத்தியத்துல எடுத்துட்டேன்னா ஒரு சூர்ணிக்காலையும் அவ்வளோ சமாசம் இருக்கு. ஒரு சூர்ணிக்காலையும் சமாசம் ஜடகி சகல தர அப்படின்னு ஆரம்பிக்கிறது பத்தியா, அது எல்லாம் சமாசம் தான். ஓகேவா? சோ 2க்கு மேற்பட்டு இருந்தாலே அங்க சமஸ்த பதம் இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். சமஸ்த பதம்ன்றது கலெக்டிவா இருக்கிறது. அதே விக்கிரக வாக்கியம்ன்றது ஸ்பிளிட் பண்ணி நம்ம கொண்டு வர்றதுதான் விக்கிரக. நீங்க எப்பவும் சொல்லுவீங்கல்ல, இது சமஸ்த பதமா இருக்கு, இது பிரிக்காம தலைக்கோட்டு உடைக்காம அப்படியே சொல்லணும் சொன்னீங்க. அப்ப அதுக்குள்ளார நிறைய வார்த்தை எல்லாம் சேர்ந்து நிறைய வார்த்தைகள் இருக்கு. அது நம்ம மொத்தமா சேர்த்து போட்டிருக்கா, நம்ம பிரிச்சு அர்த்தம் புரிஞ்சுக்கிறோம். இப்ப இங்க ரங்கநாத பாதுகான்றது ரங்கசிய நாதக ரங்கநாதக, ரங்கநாதஸ்ய பாதுகா ரங்கநாத பாதுகா, அது வரைக்கும் நம்ம புரிஞ்சுக்கிறோம். கிளியரா இருக்கா? அது இப்ப என்ன பண்ணோம்னா, இது பூர்வ பதம்னு பார்த்தோம், இது உத்தர பதம்னு பார்த்தோம். பூர்வ பத பிராதானியமா இருந்தது அப்படின்னா அது அவ்யயீபாவ சமாசம்னு பார்த்தோம். உத்தரபிரத பிராதானியம் இருந்தது அப்படின்னா அது தத்புருஷ சமாசம்னு பார்த்தோம். உபய பதத்தினுடைய அர்த்தத்துக்கு பிராதானியம், முக்கியமா அர்த்தத்தை எடுத்துக்கணும். உபய பதார்த்த பிராதானியம் இருந்தது, பிராதானியம்ன்றது பிரதானசிய பாவகா பிராதானியம் தத்திதம், அதுக்கு பிராதானியம் இருந்தது அப்படின்னா அது வந்து துவந்த்வ சமாசம். அந்நிய பத, இது 2த்துக்குமே பிராதானியம் இல்லை, வேற ஏதோ ஒரு பதத்துக்கு கொடுத்தா அப்படின்னா பிராதானியம் இருந்தது அப்படின்னா அது பகுவிரீஹி அப்படின்ற சமாசன்ற கேட்டகரிக்குள்ள போகும். 4 சமாசமா பிரிச்சோம். அதுல 4ல இது 4வது கேட்டகரி அந்நியபத பிராதானியம் அப்படின்றது. இப்போ அடியன் என்ன சொல்ல வந்தது அப்படின்னு கேட்டா, இதை எப்படி நீங்க கன்க்ளூட் பண்ணுவேன்? இப்போ உபயபத பிராதானியம் இருக்கா, இல்ல அந்நியபத பிராதானியம் இருக்கா, இல்ல பூர்வ பதத்துக்கு பிராதானியம் இருக்கா, இல்ல உத்தர பதத்துக்கு பிராதானியம் இருக்கான்னு எப்படி கன்க்ளூட் பண்ணுவேன்னா, கிரியாவை வச்சுதான் நம்ம கன்க்ளூட் பண்றோம் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டா, என்ன பார்த்தோம், அந்த பேஜ் போயிட்டா? ஓகே, சீதா பத்தின்னு பார்த்தோம். இப்போ புரியும்னு நினைக்கிறேன். சீதா பதிஹி கச்சதி கச்சதின்னு பார்த்தோம். யாரு போறா யாரு கஹ கச்சதி,
பதிஹி கச்சதி, அது யாரோட பத்தியா வேணாலும் இருக்கலாம். சீதாயாஹா பதிஹி கச்சதி. இந்த சீதா பதிஹின்றது பதிஹினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால இது தத்புருஷ சமாசம்னு நம்ம கன்க்ளூட் பண்ணிடுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் விக்கிரக வாக்கியம் எப்படி எழுதணும்ன்றத அதை பார்க்கலாம். இப்போ இந்த ஸ்டெப் வரைக்கும் புரியுறதா? பதிஹி கச்சதி, புரியுது. சீதாயாஹா பதிஹின்றது அடுத்த ஸ்டெப். சீதாயாஹா நான் ஏன் எழுதுனேன்னா சீதையினுடைய, இது ஆகாராந்த. இதுக்குதான் அடியேன்னு சொன்னது, சப்தங்கள் கொஞ்சம் கண்டஸ்தமா இருந்தது அப்படின்னா டக்குன்னு நீங்க விக்கிரக வாக்கியம் எழுதிட முடியும். சீதையின் உடைய பதி, உடையன்றது சஷ்டி விபக்தி. ஸோ சீதா சப்த ஆகாராந்த ஸ்ரீலிங்கா, சீதா சப்தத்துக்கு சீதாயாஹான்னு போடுவேன். ஸோ சீதாயாஹா பதிஹின்றது விக்கிரக வாக்கியம். இது சமஸ்த பதம். விக்கிரக வாக்கியம் எப்படி எழுதுவேன்னா சீதாயாஹா, நம்ம பார்க்கலாம், சீதாயாஹா பதிஹி அப்படின்றது. இது எப்படி நம்ம இது கன்க்ளூட் பண்றதுக்காக அடியேன் இப்ப இந்த சென்டென்ஸ் கொடுத்தது, வேற ஒன்றும் இல்லை. பூர்வபதமா உத்தரபதமான்னு கன்க்ளூட் பண்ண. இப்படிதான் ஒன்னொன்னையும் சப்தத்தையும் ஒரு சென்டென்ஸையும் பார்த்து நம்ம அர்த்தம் புரிஞ்சுக்கணும். இது வரைக்கும் கிளியரா இருக்கா? சீதாயாஹா பதிஹி வரைக்கும் ஓகே, யாருக்கும் டவுட் இல்லை? அடுத்த ஸ்டெப் போலாம். இப்போ தத்புருஷ சமாசத்துல அடியன் வந்து ஒரு 4 கேட்டகரி எழுதியிருக்கேன். என் புக்ல இருக்கிறது தான், அடியன் எழுதல, புக்ல கொடுத்ததுதான். சாமானிய தத்புருஷகான்னு அர்த்தம். அது சாமானிய அப்படின்னா அது என்னன்னு சொல்றேன் அடியேன். அடுத்தது கர்மதாரைய, அடுத்தது துவிகு, அடுத்தது நன்ய பிரபுத்தையா, நன்ய முதலானவை. அதாவது நங்கி தவிர இன்னும் கண்டினியூ ஆறது, அது என்னன்னு அடியன் சொல்றேன். அது எழுதும்போது அதுக்குள்ள ஒரு சப்டிவிஷன்ஸ் இருக்கும், அது அடியன் காமிக்கிறேன். இப்போதைக்கு என்ன பார்த்தேன்னா சாமானியா கர்மதாரையா, சாமானிய பார்த்துடலாம், கர்மதாரைய பார்த்துடலாம் இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு. இப்ப பாருங்க, அடியன் இன்னொரு ஸ்கிரீன் ஒரு போட்டோ அடிச்சு விட்டுருக்கேன். பிரதம புருஷா அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, த்விதீய தத்புருஷா, பிரதம தத்புருஷான்னு எழுதியிருக்கேன். ஆமா, அந்த விபக்தி மாதிரி எழுதிருக்கீங்க 7. அது வந்திருக்கா? அதுல பிரதமாவை மட்டும் விட்டுருங்க. பட் சும்மா அதாவது பிரயோகத்துல கிடையாது பிரதமாலாம். பட் ஆனா அவ காமிச்சதுனால அடியன் காமிச்சு விடுறேன். கீழே நோட்ஸே கொடுத்துட்டான், அவ பிரதமாக்கு அப்படி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதை இருக்குன்றத அடியன் சொல்லிடுறேன். மாலதி ஏதாவது சொல்லணுமா? மாலதி சாரி, அடியன் இல்ல ஏதோ சொல்லணும்னு அன்மியூட் பண்ணிடுறேன். இப்போ பிரதமா தத்புருஷ சமாசம் சொல்லலாம். பிரதமா தத்புருஷ சமாசம், த்விதியா தத்புருஷ, அடுத்தது திருத்தியா தத்புருஷ, சதுர்த் தத்புருஷ, பஞ்சமி தத்புருஷ, ஷஷ்டி தத்புருஷ, சப்தமி தத்புருஷான்னு 7 விபக்திக்கும் சொல்ல முடியும். ஆனா பிரதமா மட்டும் சும்மா இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. பட் ஆனா அது பிரயோகத்துல பெருசா கிடையாது. சரியா? இப்போ பாருங்க, இப்போ வந்து சமஸ்த பதம் கொடுத்துருக்கா பாருங்க. சம இஸ்த சமஸ்த பதம் விக்கிரக வாக்கியம். சமஸ்த பதம் எப்படி இருக்கும்? ஆனா ரொம்ப 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 ஈஸியா இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா தத்புருஷ சமாசம். சாமானிய தத்புருஷம் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும், ரொம்ப ஈஸி கண்டுபிடிக்கிறது. நான் இப்ப எக்ஸாம்பிள் ஒரே ஒரு நிமிஷம், நீங்க ஷேர் பண்ற இது எதுல வருது? நான் சொல்ல நினைச்சேன், இதுலப்பா ஸ்கைப்ல வருதுமா. ஸ்கைப்ல இருக்கு பாருங்களேன், ஸ்கைப்ல தான் பார்த்தேன். அவங்களுக்கு தேவபாஷால அனுப்பிச்சு விடுங்க. இருக்காளே தேவபாஷா 2ல இருக்கு. அந்த அதுலயே நான் நோட்ஸ்ல அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க மாலத்தி. 15 மினிட்ஸ் முன்னாடி அனுப்பிச்சு விட்டேன். ஓகே ஓகே, பாக்குறேன் பிரபா, சாரி. 15 மினிட்ஸ் பரவாயில்ல, 15 மினிட்ஸ் முன்னாடி இப்பதான் அனுப்பிச்சு விட்டேன். தேவபாஷா 2ல அனுப்பிச்சு விட்டுருக்கேன். அதுல அடியன் ஸ்கிரீன் ஷேர் பண்றதும் தெரியறது இல்லையா சுலோச்சனா மாமி? தெரியுது, தேவபாஷால அனுப்பலையே. தேவபாஷா 2ல தான் அடியன் வந்து அந்த 2 போட்டோஸ் அனுப்பிச்சு விட்டது. ஓகே, இப்போ ஸ்கிரீன் இப்ப எழுதிட்டு இருக்கிறதுலாம் ஸ்கிரீன் தெரியலையா? அது தெரியுதுப்பா, அது தெரியுது. அது ஓகே, அது ஓகே. எடுத்துட்டேல மாலதி போட்டோவை? எடுத்துட்டேன் பிரபா. அடியே அதுல பார்த்தீங்கன்னா மேல வந்து சமஸ்த பதம்னு இருக்கும், விக்கிரக வாக்கியம்னு இருக்கும். பிரதமா தத்புருஷத்துக்கு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு கேட்டா அர்த்த தினம். இதெல்லாம் அடியன் எழுதலை, இதை அப்படியே சொல்லிடுறேன். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் வந்து அடியன் பாதுகா சகஸ்ரத்துல இருந்தோ இல்ல மற்ற கிரந்தங்கள்ல இருந்து காமிக்கும் பொழுது அடியன் எழுதி ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ அர்த்த தினம்னு கொடுத்துருக்கு. அதாவது அர்த்தம் தினம்னு அதை பிரிக்கணும். எப்படி பிரிக்கணும் அப்படின்னா அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அர்த்தம் தினசியன்னு இருக்கும், தினம்னு இருக்கக்கூடாது. விக்கிரக வாக்கியம் எழுதும்போது எப்படி இருக்கணும்? அர்த்தம் தினசியன்னு இருக்கும். சுலோச்சனா புரியறதுல அடியன்னு சொல்றது?
புரியுது அடியன். அது மட்டும் கொஞ்சம் வாக்கியம் பிரிச்சு எழுதியிருக்காங்க. பிரிச்சு எழுதியிருக்கா. எப்படி அத அர்த்த தினம் அப்படின்னா, தினம்னா ஒரு நாளுன்னு அர்த்தம், டேன்னு அர்த்தம். டே டே டேல காலில் இருக்கிற பொழுது. அர்த்தம் அப்படின்றது ஹாஃப்னு அர்த்தம். அப்போ தினத்தினுடைய அர்த்தம்னா தினத்தினுடைய பாதின்னு அர்த்தம். சோ அது எப்படி புரிஞ்சுக்கணும்னா அர்த்தம் தினசியன்னு புரிஞ்சுக்கணும். அது மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கும். மத்ததெல்லாம் பார்த்தேன்னா உங்களுக்கு நல்லாவே புரியும். சரியா? அந்த அர்த்த தினத்துக்கு அடியேன்னு கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். எப்படின்னா எக்ஸாம்பிள் பூர்வான்னஹா அபரான்னஹான்னு சொல்லுவா. ஞாபகம் இருக்கா? அதை அடியன் எழுதி போடுறேன். அது மட்டும் அடியன் எழுதி போடுறேன். அதாவது இது மட்டும் எழுதிக்கோங்க. பூர்வ அபர அர்த்த காலத்தை குறிக்கிறது. இதெல்லாம் எப்படி குறிக்கிறது? காலத்தை குறிக்க போறது. இப்போ மத்திய இந்த சப்தங்கள்லாம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது எதோட சேர்றதுன்றது அடியேன்னு சொல்றேன். பூர்வ அபர அர்த்த மத்திய. ஓகேவா? இந்த சப்தங்கள்லாம் வந்தது அப்படின்னா இப்படிதான் எழுதணும். எப்படி எழுதணும் அப்படின்னா எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பூர்வத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். பூர்வான்னஹ அப்படின்வா. அதாவது பூ இரு வா இன் ந பூர்வான்னஹ. இந்த நத்துவ நான் எழுதியிருக்கேன். அந்த இடத்துல இரு இருக்கிறதுனால பூர்வான்னஹ. அன்ன அப்படின்னா அஹன்ன்றது சப்தம். நான் சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். அஹன்ன்றது சப்தம், நபும்சகலிங்க சப்தம். நகாராந்தஹ நபும்சகலிங்கஹ அஹன் சப்தஹ. அதனுடைய சஷ்டி விபக்தி எப்படி இருக்கும்னா அன்னஹான்னு இருக்கும். இது எப்படி பிரிக்கும் பொழுது இது வரும்ன்றதுக்காக. இப்போ நம்ம ராம சப்தம்னா சீதா சப்தம்னா சொல்லிடலாம். ராமஸ்ய அப்படின்லாம் சொல்ல முடியும். டக்குன்னு நம்ம சொல்லிடுவேன். சீதாயாகான்னு டக்குன்னு சஷ்டி சொல்லிடுவேன். ஆனா இதுக்கு நமக்கு எப்படி பார்த்தோம்? அர்த்தம் தினம்க்கு அர்த்தம் தினசியன்னு பார்த்தோமா? தினசியன்னு சஷ்டியில இருக்கு. இப்போ இதுக்கு எப்படி இந்த அண்ணாக்கு எப்படி சஷ்டி சொல்லுவேன்றதுக்காக அடியேன் இப்ப சொல்ல வந்தது. புரியுதா? அஹன்ற சப்தத்தினுடைய சஷ்டி விபக்தி அன்னஹான்னு வரணும். அது எப்படி எழுதும்? இந்த பூர்வ அன்னஹான்னு ஒரு பதம். அன்னஹான்றது டே, ஒரு நாள்னு அர்த்தம் இல்லையா? ராத்திரினா ராத்திரின்னு அர்த்தம். அன்னஹன்னா டேன்னு அர்த்தம். DAY டே. பூர்வ அன்னஹன்னா முதல் ஹாஃப் ஆஃப் த டே அப்படின்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் டே, ஃபர்ஸ்ட் ஹாஃப்னு சொல்லுவோம்ல, டேவோட ஃபர்ஸ்ட் ஹாஃப். ஃபோர்நூன். அதேதான். அதை எப்படி இந்த பூர்வான்னஹ எப்படி நீங்க பிரிச்சு எழுதுவேன்னா இது மட்டும்தான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்காக அடியேன் எழுதுறேன். பூர்வம் அன்னஹ. ஓகேவா? அண்ணா இந்த இடத்துல வரும்போது இந்த நா தான் வரும். தன்னகர நா தான் வரும். ஏன்னா இங்க இரு இல்லை. பட் இந்த இடத்துல நான் பூர்வத்தையும் அன்னையும் சேர்க்கும் பொழுது பூர்வ அன்னஹான்னு ஆச்சு. இந்த இடத்துல நான் நத்துவம் மாறிடுது. இந்த இடத்துல அன்னஹா மட்டும்தான் இருக்கு இல்லையா? அதனால இது நத்துவ தன்னகர நாதா வரும், நத்துவ நா வராது. அதுக்காக அடியேன் சொல்ல வந்தது இந்த விஷயத்த. பூர்வம் அன்னஹா. அந்த அண்ணான்றது சஷ்டியில தான் இருக்கு. பாக்கிறதுக்கு உங்களுக்கு ராமஹா மாதிரி இருக்கும். அதுக்குதான் அடியேன் சொல்ல வந்தது. அஹன்றது நபும்சகலிங்க சப்தம். அது வேணா ஷேர் பண்றேன் அடியேன். அஹன்ற நபும்சகலிங்க சப்தத்தினுடைய விபக்தி 7 விபக்தி சொல்றேன். அந்த 7 விபக்தியில சஷ்டியில வந்து அண்ணான்னு வரும். சரியா? கிளியரா இருக்கா இந்த விஷயம் சொன்னது? அங்க எப்படி அர்த்தம் தினசியன்னு அஸ்யன்னு போட்டேரோனும் சஷ்டி. அதே மாதிரிதான் அர்த்தம்ன்ற மாதிரி இங்க பூர்வம் அண்ணா. இது சஷ்டி விபக்தி. அது தெரிஞ்சுக்கணும். பாக்கிறதுக்கு ராம மாதிரி இருக்கும்னு கன்ஃபியூஸ் ஆயிடக்கூடாதுன்றதுக்காக அடியேன் சொல்றது. ரைட்டா? அடியேன். அதுக்கப்புறம் கால வச்சனத்தெல்லாம் சொன்னானா இதுதான் வரும்ன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும். ரைட்டா? இப்ப அடியேன் வந்து அர்த்த ராத்திரஹான்னு எழுதுறேன். ஆனா ராத்திரி தான் சப்தம். ஓகேவா? ஆனா வரும்போது எப்படி இருக்கு பாருங்க. அர்த்த ராத்திரஹான்னு சமஸ்த பதமா சொல்லும் பொழுது எப்படி இருக்கு? ராத்திரஹான்னு இருக்கும். ராத்திரஹா சப்தம் கிடையாது. ஆனா நம்ம சமஸ்த பதமா சொல்லும் பொழுது அர்த்த ராத்திரஹா தான் சொல்வேன். இதை நீங்க விக்கிரக வாக்கியமா பண்ணும் பொழுது அர்த்தம் ராத்ரேஹேன்னு சொல்லணும். ராத்திரி இகாராந்தஹா ஸ்திரீலிங்கஹா. ரைட்டா? ராத்திரி சப்தஹான்னு சொல்லும் பொழுது ராத்ரேஹேன்னு சஷ்டியில எழுதியிருக்கேன். ரைட்டா? மிட் நைட். சோ இதுக்கு எல்லாமே சஷ்டியில முடியணுமா? அதுதான் சொல்றேன். கண்டிப்பா சஷ்டியில முடியணும். அதுக்காக தான் இது நிறைய எக்ஸாம்பிள்ஸ் எழுதி போடுறேன். புரியுதா? அது எப்படி இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடியேன் ஒன்னே ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுட்டேன்னா உங்களுக்கு என் மைண்ட்ல ஞாபகம் வந்துடும். இந்த அர்த்த தினம்
இல்லைன்னா பூர்வ அண்ணா ஏதாவது ஒரு ஞாபகம் வச்சுட்டு அண்ணன் கூட நீங்க மறந்துடுவேன், ஏன்னா பாக்குறதுக்கு ராமசப்தம் மாதிரி இருக்குன்னு குழம்பிடுவேன். அதுக்காக சொல்றேன். ரைட்டா? இதுதான் வந்து பிரதமா அவ்வளோ யூசேஜ் இல்லைன்றதுனால பெருசா அவ வந்து சமாசமே போடுறது இல்லை. பட் ஆனா பிரயோகம் இருக்குன்றதுனால ரொம்ப இல்லைன்றதுனால காமிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு காமிச்சிருக்காவா. அதனால அடியே அதை சொல்லணும்னு சொல்லிட்டேன். கிளியரா இருக்கா? இப்போ த்விதியால இருந்து ரொம்ப 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 ஈஸியா இருக்கும், உங்களுக்கே நன்னாவே புரியும். இது கிளியரா இருக்கா சுலோச்சனா மாமி? மத்தவாளுக்கும் கிளியரா இருக்கு. த்விதியா தத்புருஷத்துக்கு போலாம். த்விதியா தத்புருஷம் எப்படி இருக்கும்னா, ஒண்ணும் இல்ல, பூர்வ பதம் உத்தர பதம் இருக்கு பார்த்தீங்களா, அதுல நீங்க வந்து பூர்வ பதத்தினுடைய இதுல வந்து த்விதியா யூஸ் பண்ணுவேன். அப்படி இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க தமிழ்ல. உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய மதர் டங்ல டிரான்ஸ்லேட் பண்ணிடுங்க. பண்ணிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியா போயிடும். த்விதியா விபக்திக்கு என்ன ஒரு யூசேஜ்னா, நமக்கு நன்னாவே தெரியும், கம் தாத்து எங்கெல்லாம் வர்றதோ அந்த இடத்துல த்விதியா யூஸ் பண்ணோம், நமக்கு நன்னாவே தெரியும். உபபத விபக்தி பார்க்கும்பொழுது நம்ம பார்த்தோம், ஞாபகம் இருக்கு இல்லையா? சகசப்தம் வந்தா திருத்தியா தான் வரும்னு பார்த்தோம், ஞாபகம் இருக்காது? அப்போ கம் தாத்து எங்கெல்லாம் வருதா, அதாவது எப்படின்னா வித்யாலயத்திற்கு சென்றான் அப்படின்னா என்னன்னு சொல்லுவேன் நீங்க? வித்யாலயம் கச்சதி தான் சொல்லுவேன். வித்யாலயாயன்னு போட மாட்டேன், சதுர்த்தி போட மாட்டேன். ஏன்னா நீங்க வந்து கம் தாத்து கச்சதி, ராமஹ வித்யாலயம் கச்சதி தான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன்னா வித்யாலயத்திற்கு போகிறான்னு இத்திற்குன்னு வந்துரும் சதுர்த்தி. ஆனா நமக்கு தன்னா தெரியும் கம் தாத்து எங்கெல்லாம் வர்றதோ அங்கெல்லாம் த்விதியா தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு, அதனாலதான் வித்யாலயம் கச்சதின்னு பார்த்தோம். சுலோச்சனா மாமி ஞாபகம் இருக்காது? சாரி, மறந்துச்சு. சாரி, டு பி ஃபிராங்க் உண்மையே சொல்றேன், மறந்துச்சு. சாரி, நான் பாத்துக்கிறேன். ஓகே, எங்கெல்லாம் கம் தாத்து இருக்கோ அங்கெல்லாம் த்விதியா விபக்தி யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். அதே எக்ஸாம்பிள் தான் இப்ப அடியன் கொடுக்க போறேன். அதுக்காக தான் அதை அடியன் சொல்லிட்டு இருக்கேன். கிராம கதஹான்னு இருக்கும், ஒரு பதம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நிறைய பதங்கள் வரும், நம்ம பார்க்கலாம். இது பாதுகையோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்பதான் நமக்கு யூசேஜ் நமக்கு அங்கதான் இருக்குன்றதுனால நம்ம அதோட கம்பேர். இப்போதைக்கு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தது அடியன் காமிச்சுட்டு இருக்கேன். பட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாதுகாவோட நம்ம கம்பேர் பண்ணி பார்த்துடலாம், பாதுகா சகசரத்தோட. கிராம கதஹான்னு இருக்கு ஒரு பதம், ரைட்டா? இதுங்க நீங்க விக்கிரக வாக்கியமா எப்படி எழுதுவே? கிராமம் கதஹா. அடியன் அந்த எக்ஸாம்பிள் தான் அந்த ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிச்சு விட்டுருக்கிறது. கிராமம் கதஹான்னு. ஏன் கிராமம் கதஹான்னு எழுதுனேன்னா கம் தாத்து இருக்கிறதுனால இந்த த்விதியா விபக்தி போட்டிருக்கேன். சரியா? கம் தாத்து எங்கெல்லாம் கம் தாத்து வர்றதோ அவகச்சதி அந்த மாதிரி புத்தி பூர்வகமாவோ இல்ல போய் சேர்ற இடமோ பிராப்தகா அந்த மாதிரி இடங்கள்லாம் கூட வந்ததுன்னா கூட த்விதியா தான் யூஸ் பண்ணணும். கிராமம் கதஹ. இது கரெக்டா புரியுறதா? அது எனக்கு ஒரு டவுட். இப்ப அந்த செகண்ட் ஹாஃப் தான் எப்பவுமே வந்து அந்த சஷ்டியா இருக்கணுமோ இல்ல த்விதியாவோ இருக்கணுமோ அப்படி இருக்கணும் இல்லையா? ஃபர்ஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த இது அடியேன், அதாவது பிரதமா தத்புருஷத்துக்கு மட்டும்தான் தினசியன்றது நீங்க அங்க மாத்தினேன். எல்லாம் அங்க மாறாது, அதுக்குதான் சொல்றேன். அது மட்டும்தான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். மத்த இடங்கள்லாம் எங்கேயுமே மாறாது. கதஹா கதஹா தான் போட்டுக்கேன் பாருங்க. ஆமா ஆமா. இல்ல அந்த கதஹா வந்து கட்டாயமா அது த்விதியாவா தான் இருக்கும்னு சொல்ல வரீங்க? அது த்விதியா இல்லையே, அது கதஹான்றது இக்த பிரத்யம், அது போனான் அப்படின்னு அர்த்தம். அடியன் பிரபா ஒரே ஒரு இது, பிரதமா விபக்தி தத்புருஷம்ல கூட வந்துட்டு காலத்தை ரெஃபர் பண்றச்ச மட்டும்தான் ஷஷ்டி வரும் இல்லையா? ஆமா, அது முக்கவாசி பார்த்தேன்னா அப்படிதான் அதனுடைய இதுவே இருக்கும். அந்த பிரயோகங்களே பூர்வ அப்பர அர்த்த மத்திய இந்த சப்தங்கள் எதோட சேரும்னா ராத்திரியோடையோ ஒரு டேவோடையோ தான் சேர்றது. ராத்திரி, அன்ன, தினம் அப்படிதான் சேரும். சோ இவ்வளவுதான் அதுக்கு யூசேஜே இருக்குன்றதுனாலதான் அவ அது கொடுக்கவே இல்லை. சரியா? இப்படி இருக்கிற பட்சத்துல மட்டும்தான் அது சஷ்டியா இருது. அதாவது சுலோச்சனா மாமி இங்க பாருங்களேன், நமக்கு வந்து எந்த இடத்துல மாறுதல் அடையும் அப்படின்னா பூர்வ பதத்தினுடைய இந்த இடத்துலதான் அடியன் போடுறேன், புரியுறதா? பூர்வ பதத்துலதான் இங்கதான் உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பா ஆகணும், அதுதான் சமாசமே. ஆனா அந்த ஃபர்ஸ்டுக்கு மட்டும் பிரதமா தத்புருஷ சமாசத்துக்கு மட்டும் கொஞ்சம் எக்ஸெப்ஷன் கேஸ் உண்டு. ஓகே ஓகே, புரிஞ்சிச்சு. சாரி, இதோட அப்படியே மனசோட வந்துட்டேன். கதஹாலாம் மாறவே மாறாது. கிராம கதஹானா கிராமம் கதஹா தான், இந்த இடத்துல தான் உங்களுக்கு த்விதியா இருக்கு. ஓகே, அந்த நடுவுல தான் அது மாறும். ஓகே, ஆமா, கிராமத்தை அடைந்தவனாக இருக்கிறான், அவ்வளவுதான் அங்க கிராமம். கிராமத்தை அடையறது, கதஹானா அடையறது, சென்றவனாக இருக்கிறான் அப்படின்னு அர்த்தம்.
அடையும். ஓகேமா, புரியுறதா? இப்ப புரியுதுமா. சாரி. இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் இன்னும் 2 கொடுக்குறேன் பாருங்களேன். கிருஷ்ணசுதா அப்படின்னு ஒரு பதம். கிருஷ்ண கிருஷ்ண நம்ம எல்லாத்துக்கும் அடியன் கொஞ்சம் மீனிங் நம்ம தெரிஞ்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? இப்போ இது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கலாம். த்விதியாவோட இது எப்படி தெரியுமா இருக்கும்? கடைசியில முடியறது இக்த பிரத்யமா இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 100%, அதாவது 99% வச்சுக்கோங்களேன். த்விதியா தத்புருஷ சமாசம் சொல்லும் பொழுது உத்தர பதத்துல இக்த பிரத்யம் இருக்கும். படியன் கொடுக்குற எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் அப்படிதான் இருக்கும். இப்ப பாருங்க, கிருஷ்ண ஸ்ருதஹா. ஸ்ருதஹான்னு உடனே டக்குன்னு என்ன ஞாபகம் வரணும்? யாருக்காவது ஐடியா? ஸ்ருதஹா, ஏதாவது வேர்ட் டு வேர்ட் மீனிங் கண்டுபிடிச்சிட்டேனாலே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். சொல்லுங்க மாலதி. கேக்குறத சொல்றதா? கேக்குறத சொல்றதான்னு. ஐயோ புரியலையே மாலதி, சாரி. இல்ல கேக்குறத சொல்றதான்ற. ஆஹா, கேக்குறது இல்ல. அவ்வளவுதான், ஆஸ்ருதஹா தான். ஆன் உபசர்க்கம் இல்லாம வெறும் ஸ்ருதஹான்னு மட்டும் இருக்கு. ரைட்டா? ஸ்ருதஹா அப்படின்னா அடைக்கலம் மாறுது, அடைக்கலம் அடையிறது. சோ இந்த ஸ்ருதஹான்றது இக்த பிரத்யம். ஸ்ருதஹா, ஸ்ருதா, ஸ்ருதம் அப்படின்ற மாதிரி. இப்போ இந்த இடத்துல ஸ்ருதஹான்னு புள்ளிங்க சப்தமா இருக்கு, அவ்வளவுதான். சோ ஸ்ருதஹா அப்படின்றதுனால ஸ்ருதஹா யார? கிருஷ்ணனை ஆசிரிதமாக அடைந்தவனாக இருக்கிறான். அப்போ கிருஷ்ணனைன்னு சொல்லுவேன் நீங்க, கிருஷ்ணனைன்னு. அப்போ கிருஷ்ணம் ஸ்ருதஹா. அவ்வளவுதான். புரியுதா? ஈஸியா இருக்கா? கிருஷ்ணனை கிருஷ்ணனை அடைந்த, அதாவது வேர்ட் டு வேர்ட் மீனிங் தெரிஞ்சுட்டாலே உங்களுக்கு விக்கிரக வாக்கியம் எழுதுறது ஈஸி. இப்போ கிருஷ்ணனை ஆசிரித்தம்னா சொல்ல முடியும், கிருஷ்ணனிடம் இருந்து ஆசிரித்தம்லாம் சொல்ல முடியாதுல்ல. கிருஷ்ணனிடம் இருந்து என்னது கிருஷ்ணனை ஆசிரித்தமாக முடியும்ல. யாரை? ஸ்ருதஹானாலே அதுக்கு ஆன்சர் எப்படி இருக்கணும்? யாரை அடைந்தவனாக இருக்கிறான்னு தான் கேட்கணும். அப்ப யாரைன்றது த்விதியா தானே போறது, ஆப்ஜெக்ட் தானே போறது, கர்மா தானே காமிக்கிறது. அப்போ கிருஷ்ணனைன்னு போடும், கிருஷ்ணம். ஓகேவா இருக்கா? இன்னொன்னு ஒரு நிமிஷம், இன்னொன்னு ஷேர் பண்றேன். ஸோ இன்னைக்கு வந்து வித்யா வரைக்குமே போறோம், ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஒரு நிமிஷம், பேஜ் தான் எடுக்கணும். Again, can you point out some words in பாதுகா? அப்புறமேட்டு நீங்க அந்த குரூப்ல போடுங்க. சோ இந்த ரெண்டு டைப்ல என்ன வருதுன்னு கொஞ்சம் புரியும்ல. கண்டிப்பா நான் பார்த்து வைக்கிறேன். ஓகே. துக்கம், சாரி, துக்காதீதஹ, துக்காதீதஹ. ஓகே. துக்காதீதஹ. நமக்கு இத முதல்ல பதம் பிரிச்சுக்கணும். துக்கன்னு சொல்லிட்டா வேற என்ன பதம் இங்க இருக்கு? துக்கன் அதீதஹ. அதீதஹ. அதீதஹனா என்ன? இது இக்த பிரத்யம் தான். அதீத துக்கத்தை அடைந்தார்கள் அந்த மாதிரி. அதிகமான கடந்தவனாக, துக்கத்தை கடந்தவன். அதீதஹ அப்படின்னா கடந்தவன் அப்படின்னு அர்த்தம். சோ எதை கடந்தவன்? துக்கத்தை கடந்தவனாக இருக்கிறான். அப்போ துக்கம் அதீதஹா, துக்கம் அதீதஹா. அவ்வளவுதான். ஓகேவா? கிளியரா இருக்கா? கிளியரா இருக்கு. இன்னொன்னு கொடுக்குறேன் பாருங்க, அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இல்ல எல்லாமே பார்த்தேன்னா இக்த பிரதி தான். எதுக்காக இக்த பிரத்தியம் சொல்லிட்டு இருக்கேன்னா, அடுத்தது பகுவிரீகில ஒரு இக்த பிரத்தியம் வரப்போறது, அந்த இடத்துல பூர்வ பதத்துல வரும், இங்க உத்தர பதத்துல வந்துட்டு இருக்கு. அதுக்குதான் சொல்லிட்டு இருக்கேன். அதீதஹா, கடந்தவனாக இருக்கிறான். கடந்தவன் தான் நமக்கு முக்கியம். எதை கடந்தவன்றது அடுத்த கொஸ்டின் நமக்கு. அதனால இது உத்தர பத பிராதானியம் இருக்கிறதுனால இது தத்புருஷ சமாசம்னு சொல்லிட்டு இருக்கோம். அதையும் அப்பப்போ ஞாபகம் வச்சுட்டே இருக்கணும். சம்சயம், சம்சயாபன்னஹ. இப்படி ஒரு வேர்டு, சம்சயாபன்னஹ. இதை முதல்ல பிரிச்சுக்கோங்க. இது எப்படி பிரிப்பேர்? சம்சயம்னா என்ன?
அப்புறம் இருக்க பதம் என்னவா இருக்கணும்? இப்ப இதே மாதிரிதான் துக்காதீதகான்னு இருக்கு. சூப்பர் மாலதி, அவ்வளவுதான். சம்சயன் ஒரு பதம் இருக்கு, ஆபன்னகன்னு ஒரு பதம் இருக்கு. இந்த இடத்துல சவர்ண தீர்க்க சந்தியாகி சம்சயாபன்னகன்னு வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். சூப்பரா. அடுத்தது ஒரு நிமிஷம். இப்போ சம்சயம்னா டவுட்னு அர்த்தம், ஆபன்னன்னா அடைந்தவன், ஆப்பு அதை அடையிறதுன்னு அர்த்தம், ஆபன்னகன்னா அடைந்தவன் அர்த்தம், உபசர்க்கத்தோட இருக்கு. இப்போ சம்சயத்தை அடைந்தவனாக இருக்கிறான். அப்ப அடைந்தவனாக இருக்கிறான். எதை அடைந்தவனாக இருக்கிறான்? சம்சயத்தை அடைந்தவனாக இருக்கிறான், டவுட்டை அடைந்தவனாக இருக்கிறான். அப்ப டவுட்டைன்னு சொல்றோம்ல, சம்சயம் ஆபன்னஹா, அவ்வளவுதான். சம்சயம் ஆபன்னஹா. ஓரளவு புரியுறதா? சம்சயம் ஆபன்னஹா. சுலோஷா மாமி கிளியரா இருக்கா? புரியுது அடியன், புரியுது. ஓகே. ஓகே, இதுக்கு வேணா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த மாதிரி சம்சயம், அதாவது ஆபன்ன, அதீத. அடியன் அடியன் சோ இது எல்லாமே அந்த உத்தர பாதம், இது கரெக்டா? ஆமா, உத்தர பார்த பிரார்த்தனா. உத்தர பதார்த்த, பதத்தினுடைய அர்த்தத்துக்கு பிராதானியம். பதார்த்த பிரார்த்தனா, பிரதானம், பிரதானம் இல்ல பிராதானியம், பிரதானமும் இல்ல பிராதானியம் ரெண்டும் ஒண்ணுதான். so that is called as தத்புருஷ சமாசம். ஆமா, தத்புருஷ சமாசம். ஓகேமா. எப்பவுமே நினைச்சுக்கணும், பூர்வ அபர அர்த்தலாம் வந்ததுன்னா அது பிரதமா தத்புருஷ சமாசத்துக்கு போயிடும். ரைட்டா? அடுத்தது இத்த பிரத்யங்கள் உத்தர பதத்துல வரணும் கண்டிப்பா. அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிராப்தஹா, ஆபன்னஹா, அதீதஹா, கதஹா, அந்த மாதிரி பதங்கள்லாம் வந்ததுன்னா த்விதியா தத்புருஷ சமாசம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். திருப்பி சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நிறைய சொல்லிட்டு இருக்கேன். இதே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பிராப்தன்னு ஒரு பதம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நிமிஷம். ஷாலா பிராப்தஹா, இதேதான். இப்ப நம்ம இது பார்த்தோமே அதேதான். ஷாலா பிராப்தஹா, பிராப்தஹா, பிராப்தோதயா அப்படின்னு ஒரு சப்தம் நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒரு ஸ்லோகா அப்படிதான் இருக்கும். பிராப்தோதயா அப்படின்னு ஒண்ணு வரும். இந்த இடத்துல பிராப்த சப்தம் முன்னாடி இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இத்த பிரத்யம் பிராப்த சப்தம் முன்னாடி இருக்கு, பூர்வ பதத்துக்கு பிராதானியம் இருக்கு. இந்த இடத்துல பிராப்தா உதயான்னு வரப்போறது. இது வந்து வேற ஒரு சமாசத்துல பார்க்க போறோம். நான் சொல்றேன் அது எங்க வரும்னு சொல்லிட்டு, அது இருக்கட்டும். இப்போ இதுக்குதான் சொல்றேன், இங்கே பிராப்த சப்தம் இருக்கே, அதனால இது வந்து அதுவான்னு கேட்டா அது இல்ல. ஏன்னா ஷாலா பிராப்தக ராமகன்னு வச்சுக்கோங்களேன். சும்மா சொல்றேன். ராமனை பத்தி சொல்றது இந்த இடத்துல. என்ன பண்றான் அப்படின்னா அடைந்தவனாக இருக்கிறான். எதை அடைந்தவனாக இருக்கிறான்? ஷாலையை ஷாலான்னா ஒரு இடம், ஒரு பிளேஸ். ஷாலா பாக்கஷாலான்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஸ்தலம், அந்த ஒரு பிளேஸ் சொல்றது. ஷாலாவை அடைந்தவனாக இருக்கிறான், பிராப்தகா அப்படின்னு சொல்றோம். சோ ஷாலாம் பிராப்தகா, ரைட்டா? அடைந்தவனாக. ஓகேவா இருக்காது? சோ ஷாலாம் பிராப்தகான்னு சொல்வேன் இந்த இடத்துல. ஓகே, இப்போ இது வரைக்கும் பிராப்தகா, ஷாலா பிராப்தகா. ஆமா, ஷாலாம் ஸ்திரீலிங்க சப்தம். ஆமா, இப்போ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துட்டோம்னா, அதாவது பூர்வ பதம் உத்தர பதம். பூர்வ பதத்துக்கு பிராதானியம் இருந்தா நீங்களே சொல்லுங்க. பூர்வ பதத்துக்கு பிராதானியம் இருந்தா அவ்யயீபாவ சமாசம். உத்தர பதத்துக்கு பிராதானியம் இருந்தா உபய பதத்துக்கும் பிராதானியம் இருந்தா அந்நிய பத பிராதானியம் இருந்ததுன்னா அவ்வளவுதான். சூப்பர், அவ்வளவுதான் மேட்டர். இப்போ நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா தத்புருஷ சமாசம், அதாவது உத்தரபத பிராதானியத்துக்கு கொடுக்கிற சப்தங்கள்ல அதாவது 3 கேட்டகரியா பிரிச்சிருக்காவான்னு பார்த்தோம் இல்லையா? சாமானிய தத்புருஷம். இந்த சாமானிய தத்புருஷம் தான் பிரதமா, த்விதியா, திருத்தியா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி, சப்தமி. ஸோ 7 விபக்திகளுக்குமே உண்டு. பிரதமாவும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேவா? இப்போ த்விதியா வரைக்கும் பார்த்துருக்கோம்.
ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்த்தீங்கன்னா திருத்தியா, சதுர்த்தி, பஞ்சமி, ஷஷ்டி. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல இந்த தத்புருஷ சமாசத்தினுடைய சாமானிய தத்புருஷத்தை முடிச்சிடலாம். அடுத்தது விசேஷ தத்புருஷம், அதுவும் ரொம்ப ஈஸி. அடியேன் தத்புருஷத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 ஈஸி. எது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும்னா பகுவிரிகி தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். ஏன் இந்த பிரச்சனை அப்படின்னு கேட்டா, ஒரு பதம் எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பதத்துக்கு எந்த விதமா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாராயண சப்தமே எடுத்துக்கோங்களேன், அதுக்கு 2 பகுவிரிகிலையும் சொல்ல முடியும், தத்புருஷத்தையும் சொல்ல முடியும். அது மாதிரி சில பதங்கள் வந்து எல்லாத்துலயுமே சொல்ல முடியும்ன்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சில பதங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் கன்ஃபியூஷன் வரதுக்கு காரணமே இதுல சொல்லாமா சொல்லக்கூடாதான்னு தெரியாது. அதுதான் அடியனுக்கு பிரச்சனை. அதுதான் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகலை இன்னும். இப்பதான் அவங்களோட சேர்ந்து அடியனும் கத்துட்டு இருக்கேன். ஸோ அதனாலதான் கொஞ்சம் பயமா இருந்தது எடுக்க. பட் பெருமாள் தான் அனுகிரகிக்கணும், கரெக்டா தப்பா சொல்லாம எல்லாத்தையும் கரெக்டா சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வரைக்கும் இவ்வளவுதான். ஸோ அதனால ரொம்ப டவுட் கேட்டாலும் வச்சுக்கோங்களேன், அடியேன் கேட்டு சொல்றேன்னா சொல்லுவேன். அதெல்லாம் பெரியவா யாரையாவது கூப்பிட்டேன், பத்மா மாமி இல்லைன்னா யாரையாவது நான் கொஞ்சம் வச்சுட்டு சொன்னாதான் நமக்கு லீட் பண்றதுக்கு ஆள் தேவையா இருக்கு. இந்த சமாசத்துக்கு மட்டும் எல்லாத்துக்கும் அப்படிதான், இந்த சமாசத்துக்கு ரொம்ப தேவையா இருக்கு அடியேன். ஸோ வந்து பூர்வபத உத்தரபத. ஸோ இப்போ என்ன பார்த்துக்கோ, உத்தரபதத்துக்கு பிராதானியம் கொடுக்கறது அப்படின்றதுனால இந்த இடத்துல, ஏன்னா எதை வச்சு சொல்றோன்றதுதான் நமக்கு மீனிங்கே. ஏன்னா இப்போ அடுத்த ஸ்டெப் போட வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம கிரியாவை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன பண்ணுவோம்னா அடுத்த சப்தத்தை வச்சுதான் இதுக்கு நாம வந்து த்வித்தியா போடுறோமா திருத்தியா போடுறோமான்றது அடுத்த ஸ்டெப் போறது. கொஞ்சம் கொஞ்சமா அடியின் மேல போறேன், உடனே போனா கொஞ்சம் பயந்துருவோம் எல்லாருமே. அதனால அடுத்தடுத்த ஸ்டெப்பா போயிட்டு இருக்கேன். இப்ப பாதுகா வச்சு பார்க்கும்போது வச்சுக்கோங்களேன், அடுத்த பதத்தை வச்சுதான் நம்ம கன்க்ளூடே பண்ண முடியும். இந்த பதம் யாரை குறிக்கிறது அப்படின்றத, பாதுகாவை குறிக்கிறதா இல்ல பேர் என்ன பரதனை குறிக்கிறதா இல்ல பூமியை குறிக்கிறதான்றதெல்லாம் அடுத்த பதத்தை வச்சுதான். ஸோ எதுக்கு வேணாலும் கொண்டு போகலான்ற மாதிரி சப்தங்கள் இருக்கும். அதுக்காக தான் கொஞ்சம் இது. பட் ஆனா பேசிக்கா நம்ம என்ன தெரிஞ்சுக்கணுமோ புரிஞ்சுக்கணுமோ அதை புரிஞ்சுட்டுலாம். மீன்ஸ் ஒன்ஸ் இன்னும் கொஞ்சம் உள்ள டீட்டெயிலா போகணும் அப்படின்னா நம்ம நிஜமாலுமே கத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்ம சூத்திரங்கள்லாம் போறது இல்லை, சூத்திரங்கள்லாம் இல்லாம சாதாரணமா எப்படி சந்தி கத்துண்டோமோ அதே மாதிரிதான் நம்ம இதையும் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சந்தி மாதிரியே தான் இதுவும் ட்ரை பண்றோம். மேலோட்டமா ரொம்ப டீட்டெயிலா போறது இல்லை அடியே. ஸோ இன்னைக்கு பார்த்தது வந்து தத்புருஷ சமாசத்தினுடைய சாமானிய தத்புருஷத்தினுடைய பிரதமா தத்புருஷ சமாசமும் த்வித்தியா தத்புருஷ சமாசமும் மட்டும் பார்த்துருக்கோம் இன்னைக்கு. நெக்ஸ்ட் கிளாஸ்ல திருத்தியாலாம் பார்க்கலாம் அடியே. இது வரைக்கும் அது ஒரு டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் அடியே. वितार्किक संहाय कल्याण गुणशालिनी श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः. श्रीमते श्री निगमांत महादेशिकाय नमः. श्रीमते श्री भक्तवत्सलार्य महादेशिकाय नमः. श्रीमते श्री वासुदेवार्य महादेशिकाय नमः. राधे कृष्ण।